IPL 2026 ஆக்ஷன்ல சிஎஸ்கே எந்த 4 ஃபாரின் பெயரை எடுத்தா தரமா இருக்கணும் பாத்துருவோமா? நம்மளும் லாங் ஃபார்மேட் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வீடியோக்கு வியூஸ் லைக்ஸ் நல்லா வந்தா ரெகுலரா போட ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அதுலதான் காசு நிறைய வருதான். உண்மையாவே நம்ம ஆளுங்க தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. டீம் காம்பினேஷனுக்கு யாரெல்லாம் செட் ஆகலையோ கொஞ்சம் கூட யோசிக்காம வெளியே தூக்கி போட்டிருக்காங்க. கையிலேயே இப்ப 43 கோடி கிட்ட வச்சிருக்காங்க. சும்மா விளையாடலாம். அப்புறம் என்னப்பா கேவலம் கிரீனுக்கு மஞ்சள் சபையை மாட்டி விட்டுற வேண்டியதானே நீங்க நினைச்சீங்கன்னா KKR அங்க 64 கோடியோட உட்காந்து இருக்கா. அங்க கிரீன் சொன்னது 30 கோடி தூக்கி டேபிள் மேல வச்சிருவாங்க. அவனை தாண்டி கிரீனை தட்டுறதெல்லாம் கஷ்டம். அப்புறம் அதை விட முக்கியமா நமக்கு கிரீன் தேவையானு பார்க்கணும். கிரீன் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் மும்பைலயும் RCBலயும் டாப்ல வந்துதான் சும்மா கலக்கி இருக்காப்ல. நம்ம டாப் ஆர்டர் சஞ்சீவ் வந்ததுக்கு அப்புறம் பயங்கர தீயா இருக்கு. லாஸ்ட் இயர் நம்மளோட ஃபைண்ட் உருவில் பட்டாலே பிளேயிங் லெவல்ல இருப்பாரா இல்லையான்னு தெரியல. அதனால கேமரூன் கிரீன் டாப் ஆர்டர் தான் கரெக்டா இருப்பாப்ல. அவரை டாப் ஆர்டர் நம்மளால ஆட வைக்க முடியுமா? அதுக்காக கிரீன் வந்தா வேணாம்லாம் சொல்ல மாட்டா, கண்டிப்பா எடுத்து போட்டுக்கலாம். ஆனா சோகம் என்னன்னா நமக்கு கிடைக்க மாட்டார். நம்மளும் ஒரு 2 ஆச்சுன்னா த பிக் ஷோ மேக்ஸிய ட்ரை பண்ணி இருக்கோம். ஆனா கிடைக்காம தாவி தாவி போயிட்டே இருக்காப்ல. இப்போ ஒரு பஞ்சாப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவரோட ஃபார்ம் டவுன். யாரும் இப்ப எடுக்கிற மாதிரி தெரியல. டைம் மேக்ஸிக்கு மஞ்சள் சொக்கா மாற்றுறதுக்கு மஞ்சள் சொக்கா இன் மேக்ஸி டிஃப்ரெண்ட் டு பீஸ்ட். அவரால் 4 ஓவர் தரமா ஆப்ஷன் போட முடியும். லைவ் ஒயர் ஃபீல்டிங்ல பேட்டிங்ல தான் கொஞ்சம் ஃபார்ம் டிப் ஆகுது. பரவாயில்ல, நம்ம கொண்டு வந்துடலாம். அப்படி இப்படி ஏற்றி விட்டா கூட 5-8 கோடி தான் போவாப்ல. கண்டிப்பா மேக்ஸி சிஎஸ்கே வர போறாரு. அப்புறம் என்ன, சிஎஸ்கேவோட மஞ்சள் சகாயை மாட்டி விட்டு மறுநாள் காட்ட வைக்க வேண்டியதுதான். ஒருவேளை நம்ம மேக்ஸியும் எடுக்கணும்னா இருக்கவே இருக்காரு லயம் லிவிங்ஸ்டோன். கண்டிப்பா லயம் லிவிங்ஸ்டோனையும் சிஎஸ்கே ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா தலைவனால லெக் ஸ்பின் ஆஃப் ஸ்பின் ரெண்டுமே போட முடியும். பேட்டிங் பினிஷிங்ல வந்து குமாங்குத்து குத்த முடியும். தலைவனும் இங்கிலாந்து டீமுக்கு எப்படி கம்பேக் கொடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்காப்ல. சிஎஸ்கே வந்தாப்லன்னா இப்ப கரெக்டா இருக்கும் இங்கிலாந்துல கம்பேக் கொடுக்கறதுக்கு. தலைவனும் மேக்ஸி மாதிரி 2-3 சீசனா ட்ரை பண்ணி பாக்குறாங்க. கிடைக்கவே மாட்டிருக்காப்ல. இந்த வருஷம் மேக்ஸி கிடைக்கலன்னா தலைவனை கண்டிப்பா தூக்குறாங்க. தலைவனோட பவுலிங் சேப்பா கண்டிஷனுக்கு கரெக்டா சூட் ஆகும். மேக்ஸி இல்லனா லயம் லிவிங்ஸ்டன் தான் நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன். சிஎஸ்கே 100% ஒரு பிளேயர் இந்த ஆப்ஷன்ல வாங்க போறாங்கன்னா அது ட்ரே ரஸ் தான். அதே நேரம் என்னடா ரசில இப்ப போய் எடுக்க போறாங்களே, தலைவனும் ஃபார்ம்ல இல்லையேன்னு கொஞ்சம் டர்ரா தான் இருக்கு. ஆனா ரசில் நம்ம லைன் அப்ல இருந்தாலே ஆப்போனன்ட்டுக்கு பீதியை கிளப்பும். தலைவனை மட்டும் கரெக்டா யூஸ் பண்ணாங்க. பயங்கரமான வெப்பன், டெட் பவுலிங், பினிஷிங்னு சும்மா வெளுத்து கட்டுவாப்ல. எல்லாம் கரெக்டா அலைன் ஆயிருக்கு. தலைவனை 15 கோடியில வாங்க போறாங்களா இல்ல 20 கோடியில வாங்க போறாங்கன்னு தான் தெரியல. ஆனா 100% வாங்குறது கன்ஃபார்ம். சியப்பாக்ல 2018 ஒரு பேயாட்ட ஆடுவாப்ல பாருங்க. ஐயோ அம்மாடி அம்மா. கேமரூன் கிரீன் மட்டும் நமக்கு கிடைக்கலன்னா இந்த 3 பேர்ல யாராவது 2 பேர் கன்ஃபார்மா வருவாங்க நம்ம டீமுக்கு. இவங்களால ஈஸியா 2-3 ஓவர் போட முடியும். பிரசில் அண்ட் மேக்ஸிய வாங்குறோம். பிளேயிங் லெவல்ல சொருகிறோம். எப்படா இவங்க 2 பேரையும் பிளேயிங் லெவல்ல ஆட வைக்க முடியும்னு யோசிக்கங்க. நான் சும்மா சொல்றேன் பாருங்களேன். டாப் ஆர்டர் செட். நம்பர் 5ல டவால்டு பிரேவிஸ், அப்புறம் நம்ம பிக் ஷோ மேக்ஸி, அப்புறம் ட்ரே ரெஸ். 3 ஃபாரின் பிளேயர்ஸ் ஆச்சா. கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி நூர் அகமது இல்ல நேதன் எலிஸா யூஸ் பண்ணிக்கலாம். உடனே பவுலிங்கே இல்லையாப்பான்னு வந்துடாதீங்க. இவங்களாலையும் பவுலிங் போட முடியும். அப்புறம் நம்ம இந்தியன் பவுலர்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. நானா இருந்தா மேக்ஸி அண்ட் ரசில் 2 பேருமே பிளேயிங் லெவல்ல லோட் பண்ணி சும்மா சுருகுவேன். தலைவனுங்க 2 பேர்ல ஒருத்தருக்கு பட்டா கூட மறுநாள் அடி விழும் அப்பனத்துக்கு. அதனால ஆல்ரவுண்டர்ல ரசில் மேக்ஸி கிடைக்கலன்னா அடுத்து எல்லாரும் சொல்லிட்டாங்க அகில் ஹுசைன் வரப்போறாருன்னு. லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் வர பேட்டிங் ஆட முடியும். சிஎஸ்கே கண்டிஷனுக்கு கரெக்டா இருப்பாப்ல. மத்த 2 சிஎஸ்கே பிரான்சைஸ்லயும் ஆடுறாப்ல. பவர் பிளே பவுலிங் இஷ்யூவும் தலைவன் வந்தா சரியாயிடும். எனக்கு தெரிஞ்சு 5-6 கோடி போனா கூட அகில் ஹுசைனை தட்டி தூக்கினோட தான் போறாங்க. கடைசியா நமக்கு தேவையான ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபாரின் பாஸ் பவுலர். யோசிக்காதீங்க. 10 ரனாவை தான் திருப்பி பை பேக் பண்ண போறாங்க கம்மியான பிரைஸுக்கு. ஏன்னா தலைவனுக்கு 22 வயசு தான் ஆகுது. தலைவனோட பொட்டன்ஷியல் என்னன்னு பார்த்துருக்கோம். இன்ஜுரி மட்டும் இல்லைன்னா தலைவன் பால் எடுத்து வந்து எங்க சுருவோன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால கண்டிப்பா நம்பிக்கை வச்சு தலைவனை திருப்பி கூப்பிட்டு வருவாங்க. என்னோட கணக்குப்படி மேக்ஸி, ட்ரே ரஸ், ஒருவேளை மேக்ஸி கிடைக்கலனா லிவிங்ஸ்டன், அகில் ஹுசைன், மத்திஷா பத்திரனா, இவங்க 4 பேர் தான் சிஎஸ்கே வாங்குவாங்கன்னு எனக்கு தோணுது. நீங்க உங்களோட 4 ஃபாரின் ஆப்ஷன் யாருன்றதையும் அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. காசி தாத்தா, நீ மேக்ஸி எடுக்கலனாலும் பரவாயில்ல, ரசில் எடுக்கலனாலும் பரவாயில்ல. ஹோல்டர் இப்ப பயங்கரமா பவுலிங் போடுறாரு, பேட்டிங் ஆடுறாரு. ராஸ்டன் சேஸ்
இந்த மாதிரி அவனா கொண்டு வந்தீங்க, கொன்றுவேன் அவனை. அப்புறம் கடைசியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? ஒருவேளை பிடிச்சிருந்தா ஏதோ ஹைப்னு வந்திருக்காமே, அதை ஹைப் பண்ணி விடுங்க. நல்லா வியூஸ் போனா ரெகுலரா நம்மளும் லாங் ஃபார்மேட் வீடியோ போட்டு காசை பார்ப்போம்.